வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி போர்வெல்லோட பம்பு நல்லா தான் கண்டிஷன் இருக்குது. வெளியில் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தா கண்டினியூட்டி நல்லா தான் இருக்குது. மோட்டரை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் ஆன் ஆகுது, அப்புறமா ஓவர் ஆம்ஸ் எடுத்து ட்ரிப் ஆகுது. அதனால் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி ஃபைன் பண்ணவே முடியலை. அதனால தான் கேமரா வந்து இந்த போர்வெல்லில் இன்செர்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த போர்வெல்லோட டெப்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 ஃபீட்டு. ஆனால் எவ்வளோன்ட்டு யாருக்குமே தெரியல. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுக்காண்டி தான் நம்ம வந்து கேமரா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்கேனிங் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்ட்டு செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த கேமரா ஸ்கேனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு எவ்வளோ ஃபீட் டெப்த்தில் இருக்குது, அப்புறமா வாட்ரு சோர்ஸ் வந்து எவ்வளோ ஃபீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறமா வாட்ரு கேப் வந்து, அதாவது கேப்பு மீன்ஸ் என்ன சொல்கிறது, எங்கேருந்தெல்லாம் வாட்டர் சோர்ஸ் வருது அது எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் வந்து இதோட ப்ராப்ளம் என்ன, அப்புறமா டெப்த் என்ன வாட்டர் சோர்ஸ் எந்த லெவலில் இருந்துச்சுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலும் வீடியோவோட எண்டில் வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பூமிக்கு அடியில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரை பாருங்கள். இதோட ஃபால்ட் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பைப்பும் அப்புறமா கேபிளும் வந்து இது கூடவே ரன் ஆகிட்டே இருக்குது. இது டெப்த் என்னன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதை தான் செக் பண்ண போகிறோம். கேபிள் தனியாக போகுது, அப்புறமா ஹெச்டிபி பைப்பும் தனியாக போகுது. மிடில் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு போட்டு தனியாக அது கேபிளும் இதுவும் பிரியாமல் இருக்கிறதுக்கு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே டெப்த்து போயிட்டே தான் இருக்குது. பாருங்கள், உள்ளே பார்க்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட்டர் சோர்ஸ் இன்னும் கண்ணுக்கு தென்படலை.
வாட்டர் சோர்ஸு கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருக்குது, கிட்ட வர்ற மாதிரி இருக்குது வாட்ரு. உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலு அப்புறமா ஏதோ பாக்ஸ் மாதிரி விழுந்து கிடக்குது. இதான் வாட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடம். அதில் மிதந்துட்டு இருக்கு. அதுதான் நமக்கு இப்போ தெரியுது. இனி இப்போ இதுக்குள்ளே வந்து கேமரா மூவ் பண்ணிடலாம். இப்போ வாட்டருக்குள்ளே வந்து கேமரா வந்து என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த வாட்டர் லெவலு எவ்வளோன்ட்டு ஃபைனலாக சொல்கிறேன். வாட்டர் என்ன லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது, கிளியராகவே இல்லை வாட்ரு. ஃபைனலில் வர வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி.
போர்வெல் பார்த்தீங்கன்னா எண்டு வந்துருச்சு. இது எண்டுனா இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கேசிங் பைப் வந்து 140 ஃபீட் இருந்திருக்கு. வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஃபீட்டில் இருக்குது. வாட்டர் சோர்ஸ் வந்து ஒன்று வந்து 730 ஃபீட்டில் இருக்குது. அப்புறமா சாயில் வந்து ஸ்லைட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 970 ஃபீட்டில் வந்து சாயில் வந்து ஸ்லைட் ஆகிருக்கு. அதாவது பம்பு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட்டுக்கு மேலவே இருக்குது. ஆனால் வந்து மண் வந்து அதுக்கு மேலே ஸ்லைடிங் ஆகி விழுந்து பம்பு வந்து ஜாம் ஆகுது. அதனால் ரன் ஆகாமல் இருக்குது. அதுதான் இதில் ஃபால்ட்டு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 730 ஃபீட்டில் 700லேருந்து வாட்டர் இருக்குது. 970 ஃபீட் வரை ஸ்லைட் ஆகினா மண் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை போரில் வந்து உள்ள கட்டிங் பண்ணி எடுக்கணும். அந்த 970ல் ஸ்லைடிங் ஆகிருக்குல அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பைப்பை ரோல் பண்ணி வெளியில் எடுத்து வேற ஒரு பம்பை வந்து இல்லை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண வைக்கணும். இதுதான் வந்து இதோட ரெக்டிஃபிகேஷனு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த கேமரா வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேமும் ஒரு போர்வெல்லில் எப்படி வந்து பம்பு இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வீடியோவும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்ஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.